தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற பெருவிழா. எங்கள் விண்ணகத் தந்தையே, உம்முடைய ஒரே பேரான திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து தோற்ற மாறுதலின் போது அவருடைய மகிமை வெளிப்படுத்தினீர். அவர் மகிமையின் ஒளியில் பிரகாசித்த போது அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து பயந்து நடுங்கினார்கள். ஆனாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்டார்கள். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கவும் எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 28 முதல் 29 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு தோற்றம் மாறிய நிகழ்ச்சிக்கு கிறிஸ்தவ இறையியல் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. அந்நிகழ்ச்சி நடந்த இடம் ஒரு மலை. கடவுளும் மனிதரும் சந்திக்கும் இடமாக மலை கருதப்பட்டது. மலை மீது இயேசு தோற்றம் மாறினார் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இயேசு பாலமாக உள்ளார் என்பதை காட்டுகிறது. இயேசு யார் என்னும் கேள்விக்கு அவருடைய தோற்ற மாற்றம் நிகழ்ச்சி பதிலளிக்கிறது. அதாவது இயேசு கடவுளின் மகன் எனும் செய்தி வானிலிருந்து வந்ததோடு இவருக்கு செவி சாயுங்கள் என்னும் கட்டளையும் தரப்பட்டது. இதை ஒத்த விதத்தில் இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்ச்சியும் அமைந்தது கவனிக்கத்தக்கது. புனித தாமஸ் அக்வினாஸ் இந்நிகழ்வை இயேசுவின் மிக பெரும் புதுமை என விவரித்துள்ளார். மேலும் அவர் இந்நிகழ்வு இயேசுவின் திருமுழுக்கின் நிறைவு என்றும் கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கான விண்ணகத்தின் முழுமையான எடுத்துக்காட்டு என்றும் கூறியுள்ளார். புதிய ஏற்பாட்டின் வேறு இடங்களிலும் இயேசுவின் தோற்ற மாற்றம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. 2 பேதுரு 1:16 முதல் 18 முடிவுள்ள வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்களே கேட்டோம் என்று புனித யோவான் தன்னுடைய கடிதத்தில் கூறுகிறார். யோவான் நற்செய்தி 1:14 நாம் வாசிக்கின்றோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சி நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் என்னும் பகுதியும் இயேசுவின் தோற்ற மாற்றத்தை குறிப்பதாக கொள்ளப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் பிற பகுதிகளிலே நாம் இந்த தோற்ற மாற்றத்தினுடைய நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக தூய பவுல் கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே என்று கூறுவார். இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டோர் தோற்ற மாற்றம் அடைவர் என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது. மேலும் அவர்கள் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிப்பர். இயேசு தோற்றம் மாறியது நம்பிக்கை கொண்டோர் தோற்றம் மாறுவதற்கு அடைத்தளம் ஆகிறது. ஜெபிப்போமாக. ஞானத்தின் சுடரொளியான இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி சுவையற்ற இந்த உலகத்திற்கு சுவை கொடுக்கவும் இருளான இந்த உலகத்தை பிரகாசிக்கச் செய்வதற்கும் எங்களை தேர்ந்து கொண்ட தெய்வமே, உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். உமது உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி உம்மை மகிமைப்படுத்தும் இந்த நாளில் எங்களை உமது மாட்சியில் பங்கு பெறச் செய்ய உம்மோடு எங்களை மலையில் நிற்கச் செய்கிறீர் என்ற சத்தியத்தை தியானித்து மகிழ்கிறோம். உம்மை அன்பு செய்த, உம்மால் அன்பு செய்யப்பட்ட புனித பேதுரு, புனித யோவான், புனித யாக்கோபு இவர்களை தாபோர் மலைக்கு அழைத்து சென்று உமது விண்ணக மாட்சி வெளிப்படுத்தினீரே. இன்றும் உம்மை அன்பு செய்கிற, உம்மால் அன்பு செய்யப்படுகிற எங்களுக்கும் இந்த மாட்சியில் பங்கு பெற மலை மீது எங்களை ஏற்றிச் செல்லுகிறவரே, உமக்கே நன்றி அப்பா. மாட்சியில் பங்கு கொள்ள சீடர்களை மலைக்கு அழைத்து சென்றீர். அதேபோல எங்களையும் ஒவ்வொரு நாளும் இந்த மலை மேல் ஏறி வாருங்கள் என்று அழைக்கின்றீர். சமவெளி பாதையில் வெளிதாக நடக்கலாம், கவனமில்லாமல் கூட நடந்து விடலாம்.
குறைவான சக்தி இருந்தால் கூட போதும். ஆனால் மலை மேல் நடக்க வேண்டுமென்றால் கரடு முரடான பாதையை கடந்து செல்ல அதிக கவனம் தேவை. மலை மேல் ஏற அதிகமான ஆற்றல் தேவை. ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இவ்வாறு முழு வலிமையோடு மன தைரியத்தோடு தடைகளை தாண்டி முழு ஆற்றலையும் வலிமையும் பயன்படுத்தி உறுதியான மனநிலையோடு உம்மோடு பயணித்தால் இறைப்பிரசன்னம் என்றும் மலையை வந்து சேர எங்களுக்கு வாய்ப்பு உண்டு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே, உமக்கே நன்றி அப்பா. இறையாட்சி என்பது இலவசமாக பெற்றுக்கொள்ளும் நிலை அல்ல. மாறாக நாம் இயேசுவோடு இணைந்து பயணித்து அவருடைய சிலுவையில் பங்கேற்று முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பதன் மூலமாகவும் ஒழுக்க தவ முயற்சிகளாலும் நம்மை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதன் விளைவாலும் நமக்கு கிடைக்க நமக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது என்பதை எங்களோடு பேசுகிறவரே, எங்களுடைய அசாதாரண சூழ்நிலைகளை நீர் கண்கொண்டு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற சிலுவைகளை உம்முடைய மாட்சியினால் வென்றெடுக்க அருள் தாரும். இருளில் மூழ்கி கொண்டிருக்கும் உலகத்திற்கு வெளிச்சம் தர உம்மால் நம்பப்பட்ட உமது பிள்ளைகளாகி எங்களையும் உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பும், உமது மாட்சிமையால் நிரப்பும். உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றி உம்மை மாட்சிப்படுத்தி விண்ணகத் தூதர்களோடு இணைந்து உம்மை என்றென்றும் ஆராதிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இன்று மலை மீது உருமாற்றம் அடைந்து எங்களுடைய உருமாற்றத்திற்கு முன்மாதிரியாக இருந்த அன்பு தெய்வமே, இன்று நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சிலுவைகளையும் உம்முடைய உடனிருப்பினால் மாற்றமடைய செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்கள் குடும்பங்களில் வாழுகிற ஒவ்வொரு நபர்களையும், எங்களுடைய பொருளாதார நலன்களையும், எங்களுடைய பயணங்களையும், நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். நீரே அனைத்தையும் சகலத்தையும் நன்மைக்காக மாற்றி எங்களை மாட்சிப்படுத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உருமாற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆமேன்.